வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதிக் பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குதிகால் வலி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இந்த குதிகால் வலி ஹீல் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குதிகால் வலி எதனாலங்க வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, இந்த குதிகால் வலி வரதுக்கு நிறைய ரீசன் இருக்கு. பிரதானமான காரணம் என்ன அப்படின்னா, குதிகால்ல கல்கேனியம் அப்படின்னு ஒரு எலும்பு இருக்குங்க. அது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, முக்கோணம் மாதிரி ஒரு எலும்பு. அந்த எலும்பு தேய்மானத்தினால வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிகால் வலி வருது. இதை நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. குதிகால் வலின்னு டாக்டர் கிட்ட போகும்போது டாக்டர் வந்து ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பார். எக்ஸ்ரே எடுத்து பார்க்கும்போது சிடும்பு தட்டி இருக்கும். டாக்டர் வந்து சொல்லுவார், குதிகால் எலும்பு தேஞ்சு இருக்குமா அப்படின்னு ஒரு சிலர் சொல்றது உண்டு. ஒரு சிலர் குதிகால் எலும்புல சிடும்பு தட்டி இருக்கு அப்படிம்பாங்க. இன்னும் ஒரு சிலர் குதிகால்ல செத வளர்ச்சி இருக்குமா அப்படிம்பாங்க. இது மூணுமே வந்து பாத்தீங்கன்னா குதிகால் எலும்பு தேய்மானம் அப்படின்றதான் குறிக்கும். இப்ப பேஷண்ட்ஸ் வருவாங்க, நாங்க சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 வயசு இருக்கும், வராங்க, அம்மா குதிகால் எலும்பு தேஞ்சிட்டு இருக்குமா அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். மேடம், எங்க பாட்டியே நல்லா இருக்காங்க, எனக்கு இப்பதான் 30 வயசு ஆகுது, எனக்கு போய் எலும்பு தேஞ்சிடுச்சின்னு சொல்றீங்களே, இது எப்படி நியாயம் அப்படிம்பாங்க. பாட்டி சாப்பிட்ட சாப்பாடு நம்ம சாப்பிடுறது இல்லையே, பாட்டி வாழ்ந்த வாழ்க்கை நம்ம வாழறது இல்ல. அப்ப நம்ம பாட்டியே நம்ம கூட கம்பேரே பண்ணிக்க கூடாது. ஏன்னா பாட்டி, இப்ப எங்க பாட்டி கூட இருந்தாங்க, எங்க பாட்டில 70+ல இருந்தாங்க, அவங்களுக்கு எந்த விதமான நோயும் கிடையாது. ஓகேங்களா, நல்ல ஆரோக்கியமா வாழ்ந்தாங்க. காரணம் என்னன்னா அவங்களோட சாப்பாடு, அவங்களோட மனசு. இப்ப எங்க பாட்டி 70 வயசு வரைக்கும் இருந்தாங்க, நான் 70 வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருக்கணும்னு எதிர்பார்த்தா ஆகுமா? ஆகாது இல்லைங்களா. நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற. நம்மளோட வாழ்வியல் முறை வந்து பாருங்க, அவங்களுக்கும் நம்மளுக்கும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இருக்கு. இன்னொன்னு, காத்து ஆரோக்கியமா இருந்துச்சு, காத்து சுத்தமா இருந்துச்சு, உணவு முறைகள் ஆரோக்கியமா இருந்துச்சு. இப்ப எதுவுமே இல்ல இல்லைங்களா. விவசாயம், பெருசா உரம் இல்ல. இப்ப நம்ம வந்து உரத்திலேயே தான் வாழுறோம், பொல்யூஷன்லயே தான் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளோட முன்னோர்களை கம்பேரே பண்ணிக்க முடியாது. சரி, இப்ப குதிகால் வலி வந்துருச்சு, 28 வயசுல கூட வர்றது உண்டுங்க. 30 வயசுக்கு மேலதான் வரும் அப்படின்றது நாங்களே படிச்சிருக்கோம். பட் 27 வயசுல, 26 வயசுல கூட நான் குதிகால் வலியை பாக்குறேன். சரி, இப்ப அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. அது காரணம் இன்னொரு பதிவுல நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த மாதிரி எனக்கு குதிகால் வலி இருக்கு, நான் என்ன பண்ண சட்டுன்னு சரியாயிடும், ஒரே வாரத்துல எனக்கு பெயின் நல்லா குறையணுங்க, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்டர்னலாவும் மெடிகேஷன்ஸ் இருக்கு, எக்ஸ்டர்னலாவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், ரொம்ப பெயின் இருக்கும் போது நல்ல சூடா தண்ணியில தாங்குற அளவுக்கு சூடு இவ்வளவு கல் உப்பு போட்டு காலை முக்கி வைங்க. வலிக்கு எதமா இருக்கும். வலி வந்து கொஞ்சம் சட்டுன்னு நம்மளுக்கு செட்டில் ஆகுற மாதிரி இருக்கும். இன்னொன்னு, கோதுமை மாவு இருக்கு பாத்தீங்களா, கோதுமை மாவை நல்ல சுடு தண்ணி போட்டு கொஞ்சம் சந்தன மாதிரி குழைச்சிடுங்க. குழைச்சிட்டு அது குழைக்கும் போதே நல்ல இவ்வளவு மஞ்சளும் போட்டுக்கணும். கோதுமை மாவு, மஞ்சள், நல்ல சுடு தண்ணி போட்டு காலுக்கு 10 போடுங்க. அந்த குதிகால்ல அந்த பெயின் வந்து பாருங்க சட்டுன்னு வந்து குறையறத நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள், சுக்கு, தேவதாரு அப்படிம்பாங்க. இந்த தேவதாரு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, இது இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வுட் ஆஃப் காட் அப்படிம்பாங்க. கடவுள்களுக்கான ஒரு மரம், ஒரு கட்டை அப்படின்னு சொல்றது உண்டு. தேவதாருனோட கட்டை, இலை எல்லாமே யூஸ் ஆகுறது உண்டுங்க. சரிங்களா. இந்த வுட் ஆஃப் காட எடுத்துக்கணும். தேவதாரு வந்து பாருங்க நம்மளுக்கு ஆன்லைன்லயே கிடைக்குதுங்க. நான் பக்கத்துல நாட்டு மருந்து கடையெல்லாம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல, நீங்க ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். அது அந்த தேவதாரு பொடி நீங்க வாங்கிக்கோங்க. கூட நம்மளுக்கு சுக்கு, மஞ்சள் நம்ம வீட்லயே இருக்குது இல்லைங்களா, நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இது மூணுத்தையும் ஈக்குவல் அமௌண்டா எடுத்துக்கணும். இப்ப சுக்கு வந்து பாருங்க, ஒரு 5 கிராம் அளவுக்கு சுக்கு பொடி, 5 கிராம் அளவுக்கு மஞ்சள் பொடி, இந்த தேவதாரு ஒரு 5 கிராம். இல்லைங்க, எங்களுக்கு இந்த சுக்கு வந்து நெஞ்சு கறிக்குது, ஒரு சிலருக்கு வந்து பாருங்க சுக்கு சாப்பிடும்போது நெஞ்சு கறிக்கும், நெஞ்சு கொளுத்தும், கேஸ்ட்ரைட்டிஸ் கிரியேட் ஆகும், அசிடிட்டி கிரியேட் ஆகும். அப்ப நீங்க அந்த மாதிரி உங்களுக்கு வருது அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு டீஸ்பூன் தேவதாரு பொடி, அதுல ஒரு ஒரு 3 சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க, ஒரே சிட்டிகை சுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கஷாயம் நல்லா கொதிக்க வச்சு 1 கிளாஸ் தண்ணி ஊத்தி கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சு அது 3/4 கிளாஸ் ஆயிடணும். 3/4 கிளாஸ் ஆயிட்ட பின்னாடி அதை வடிகட்டிட்டு ஆற வச்சு, எனக்கு அப்பயும் கேஸ்ட்ரைட்டிஸ்னா கொஞ்சம் வந்து மோர் ஊத்திக்கலாம். இல்ல கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லைன்னா அதை அப்படியே வந்து சூடா குடிக்கணும். ஓகேங்களா. அதுல வந்து எதுவும் போட வேண்டியது இல்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்க தேன் போட்டுக்கோங்க, அப்படியே குடிக்கலாம். வேணும் எனக்கு குடிக்க பிடிக்கல அப்படின்னா தேன் போட்டு இதை வந்து ரெகுலரா குடிச்சிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் வருங்க. நல்ல பெயின் குறையறது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த தேவதாரு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதுக்கு உண்டு, அனல்ஜெசிக் ப்ராப்பர்ட்டி அதுக்கு உண்டு. அப்ப ரணம், வலி, வேதனை எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை அப்படின்றது அதுக்கு உண்டுங்க. சரிங்களா. அதுக்கு அடுத்து வந்து பாருங்க, நான் முன்னமே சொன்ன மாதிரி கோதுமை மாவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப பெயின் அதிகமா இருக்கு அப்படிங்கும்போது செங்கல்ல லைட்டா சுட்டுக்கணும். லைட்டா சுட்டுட்டு அதுக்கு மேல ஒரு 2 எருக்கை இலை வச்சுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு அந்த கால் இப்படி குதிகால் இருக்கு பாத்தீங்களா, இப்படி வச்சு 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 எதமா இருக்கும், அந்த மாதிரி நம்ம வச்சு எடுக்கலாம். அதே மாதிரி இந்த தேவதாரு பொடி இருக்கு பாத்தீங்களா, இந்த பொடிய சுடு தண்ணி போட்டு நல்லா கலந்துடணும்.
கலந்துட்டு கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி காலில் நல்லா அப்பி விடலாம். அப்பி விடும்போதும் வந்து பாத்தீங்கன்னா பெயின் அப்படின்றது குறையும். கூடவே வந்து பாருங்க குதிகால் வலி இருக்கு அப்படின்னா சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு அப்படின்றது எடுத்துக்கணும். உடம்புல வெயில் படுற மாதிரி பாத்துக்கணும். வாரத்துல 3 நாள் பிரண்ட சட்னி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஹை ஹீல்ஸ் போடுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஹை ஹீல்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க, பிளாட் செப்பல் போடுங்க. இத்தனை விஷயம் செய்யும் போது நம்மளுக்கு நல்ல ரிசல்ட் ஒரே வாரத்துல தெரியுங்க. செஞ்சுதான் பாருங்க, பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.